A pleasant morning, dear children. Today we are going to learn about a new lesson in EVS. The topic of the unit is Animals Around Us. அன்பான குழந்தைகளே, அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சூழ்நிலைகள் பாடத்தில் நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் அப்படின்ற புதிய பாடத்தை தான் பார்க்க போகிறோம். Animals Around Us. In this lesson, we will learn about animals and their homes, domestic and wild animals, young ones of animals. நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் அப்படின்ற இந்த புதிய பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள், அவற்றின் வாழிடங்கள், வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், விலங்குகளின் இளம் உயிரிகள், இவற்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Dear children, now let us learn about domestic animals, farm animals. Chiku and Tiku are two little sparrows. One day, Ma, today Chiku wants to explore the places around us. Okay, but don't go too far. Chiku was very excited. She flew from the nest on a journey into the world of animals. Animals are of different kinds. Some live with us in our farms and homes. It's called domestic animals. Some live in the forest. Is called wild animals, and some lives in the water is called water animals or aquatic animals. Children, look at the picture. These animals are called domestic animals. Look at the next picture. These animals are called wild animals. Look at the next picture. These animals are called water animals or aquatic animals. குழந்தைகளே, இப்பொழுது வீட்டு விலங்குகள், பண்ணை விலங்குகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இங்கே சிக்கு டிக்கு அப்படின்ற ரெண்டு சிட்டுக்குருவிகள் அவங்க போகிற வழியில் பார்த்த விலங்குகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சிக்குவும் டிக்குவும் சிட்டுக்குருவின் இரண்டு குஞ்சுகள். ஒரு நாள் டிக்கு அவங்க அம்மாட்ட, அம்மா, சிக்கு இன்று கூட்டிலிருந்து வெளியில் பறந்து சென்று வர ஆசைப்படுகிறது. அதற்கு அவங்க அம்மா, சரி, ஆனால் நீண்ட தூரம் பறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்குவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அது கூட்டிலிருந்து பறந்து விலங்குகளின் வாழிடத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. குழந்தைகளை, விலங்குகளில் பல வகைகள் உள்ளன. அவற்றுள் சில விலங்குகள் நம்மோடு வீட்டிலும் பண்ணைகளிலும் வாழ்கின்றன. அவற்றை நாம் வீட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். சில விலங்குகள் காட்டில் வாழும். அவற்றை நம்ம காட்டு விலங்குகள்னு சொல்கிறோம். சில விலங்குகள் நீரில் வாழும். அவற்றை நாம் நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதல் படத்தை பாருங்கள். இவற்றை நாம் வீட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த படத்தை பாருங்கள். இவைகள்லாம் காட்டில் வாழும். இந்த விலங்குகளை நம்ம காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த படத்தை பாருங்கள். இந்த விலங்குகள்லாம் நீரில் வாழக்கூடியவை. இவற்றை நீர்வாழ் விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Dear children, observe the farmer's house. What animals do you see? These animals are found in and around our homes. We take care of them and they help us in various ways. Such animals are called domestic animals. Some domestic animals help us in our farm work. They are called farm animals. குழந்தைகளே, படத்தில் உள்ள விவசாயியின் வீட்டில் என்னென்ன விலங்குகளை பார்க்குறீங்க? மாடு, நாய், ஆடு, குதிரை, சேவல், இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இவைகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கும். நம்ம வீட்லேயும் வீட்டை சுற்றிலும் இந்த விலங்குகளை பார்க்க முடியும். நாம் அவற்றை பாதுகாக்கிறோம். இவை வீட்டு விலங்குகள் என அழைக்கப்படுகின்றன. இவை நமக்கு பல வழிகளில் உதவி புரிகின்றன. சில விலங்குகள் நமக்கு விவசாய தொழிலில் பயன்படுகின்றன. இவை பண்ணை விலங்குகள் என அழைக்கப்படுகின்றன. சிக்கு saw the farm and the farm animals. She introduced herself and spoke to the animals. I am a sparrow. My name is Chiku. Axe. Hello Chiku. I help to pluck the farm. Cow. I give milk
and my dung is used as manure and fuel. குழந்தைகளே, டங்க் அப்படின்னா மாட்டோட சாணம்னு அர்த்தம். இந்த சாணம் உரமாகவும் எரிபொருளாகவும் பயன்படுது. மேனூர் அப்படின்னா உரம்னு அர்த்தம். ஃபியூயல் அப்படின்னா எரிபொருள்னு அர்த்தம். The farmer provides us a home called a shed. My young one is called a calf. சிக்கு பண்ணையையும் பண்ணை விலங்குகளையும் பார்த்தது தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவற்றுடன் பேச ஆரம்பித்தது. நான் ஒரு சிட்டுக்குருவி, என் பெயர் சிக்கு அப்படின்னு சொல்லுது சிக்கு. ஒன்று சிக்குவை பார்த்து எருது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சிக்கு, நான் ஓர் எருது, நான் விவசாய நிலங்களை உழுவதற்கு பயன்படுகிறேன் அப்படின்னு சொல்லுது. சிக்கு, நான் ஒரு பசு, நான் பால் தருவேன், மேலும் எனது சாணம் உரமாகவும் எரிபொருளாகவும் பயன்படுகிறது. என் இளம் உயிரி கன்றுக்குட்டி என அழைக்கப்படுகிறது. விவசாயி எங்களை மாட்டுத் தொழுவத்தில் வைத்து பராமரிக்கிறார் அப்படின்னு பசு சொல்லுது. Look at the next picture. Hello Chiku, I am a horse. People use me to pull carts and for riding. They take care of me. My home is called a stable. This is my young one, a foal. Do you know I can sleep both lying down and standing up? Hello Chiku, I am a donkey. I am grey in color. People use me to carry loads. This is my young one, a foal. My home is a stable. அடுத்த படத்தை பாருங்க. இது என்ன விலங்கு? வெரி குட், குதிரை. இந்த குதிரை சிக்குட்ட என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சிக்கு, நான் தான் குதிரை. மக்கள் வண்டி இழுக்கவும் பயணம் செய்யவும் என்னை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் என்னை குதிரை ராயத்தில் வைத்து பராமரிக்கிறார்கள். இது என் இளம் உயிரி குதிரை குட்டி. என்னால் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் தூங்க முடியும் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு குதிரை சொல்லுது. அடுத்த படத்தை பாருங்க. இது ஒரு கழுதை. சிக்கு, நான் ஒரு கழுதை. நான் சாம்பல் நிறத்தில் இருப்பேன். மக்கள் சுமைகளை சுமந்து செல்ல என்னை பயன்படுத்துகிறார்கள். இது என் இளம் உயிரி கழுதை குட்டி. என் வாழிடத்தை கழுதை லாயம் என்பர் அப்படின்னு கழுதை சிக்குட்ட சொல்லுது. குழந்தைகளே, குதிரையோட வாழிடத்தை குதிரை லாயம்னு சொல்கிறோம். கழுதையோட வாழிடத்தை கழுதை லாயம்னு சொல்கிறோம். குதிரையோட இளம் உயிரிய குதிரை குட்டின்னு சொல்கிறோம். கழுதையோட இளம் உயிரிய கழுதை குட்டி அப்படின்னு சொல்கிறோம். Dear children, now let us do one book exercise. Connect the animals to their homes and young ones by drawing lines. Look at the left side picture. What is this? Animals or their young ones? Very good. These are young ones. So right side is the animals. First one, donkey. Donkey's home. Very good. Stable. So you draw the line to stable. And which is the donkey's young one? Very good. Third one. So you connect the third one. Next picture. What is this? This is a horse. Horse home is stable. So you draw the line to stable. And which is horse young one? Very good. First one. So you connect the first one. Look at the third picture. What is this? Very good. This is a cow. Cow's home is shed. So you draw the line to shed. Which is cow's young one? Very good. The second one. So you connect the second one. குழந்தைகளை, நம்ம அடுத்ததாக புத்தக பயிற்சி ஒன்று செய்ய போகிறோம். விலங்குகளை அதன் வாழிடத்தோடும் அவற்றின் இளம் உயிரிகளோடும் கோடிட்டு இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடது பக்கம் பாருங்கள், இளம் உயிரிகள் கொடுத்துருக்காங்க. வலது பக்கம் பாருங்கள், விலங்குகள் கொடுத்துருக்காங்க. முதல் விலங்கை பாருங்கள், கழுதை. கழுதை பராமரிக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயம். அப்போது கழுதை படத்துலேருந்து நம்ம லாயத்துக்கு கோடிட்டு இணைக்கணும். அதற்கப்புறம் கழுதையோட இளம் உயிரி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வெரி குட். மூன்றாவதாக கொடுத்துருக்காங்க. கழுதையோட இளம் உயிரி என்னன்னு சொல்லுவோம்? கழுதை குட்டின்னு சொல்லுவோம். ஆமாம் தானே? இப்போது அதற்கு நம்ம கோடு போட்டு இணைக்கணும். இரண்டாவது கொடுத்துருக்க படத்தை பாருங்கள். குதிரை கொடுத்துருக்காங்க.
குதிரை பராமரிக்கிற இடத்தை என்னன்னு சொல்லுவோம்? லாயம் தான் சொல்லுவோம். அதனால அதற்கும் லாயத்தோட கோடிட்டு இணைக்கணும். குதிரையோட இளம் உயிரி குதிரை குட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள், முதலாவதாகவே கொடுத்துருக்காங்க. அப்போது அதற்கு கோடிட்டு நம்ம இணைக்கணும். மூன்றாவதாக கொடுத்துருக்க படம் என்னென்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பசு கொடுத்துருக்காங்க. பசுவோட பராமரிக்கிற இடம் தொழுவம். அதனால் பசுட்டேருந்து தொழுவத்திற்கு கோடு போட்டு இணைக்கணும். தொழுவத்திலேருந்து பசுவோட இளம் உயிரி என்னன்னு சொல்லுவோம்? கன்றுக்குட்டி. அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க. அப்போது அதற்கும் கோடு போட்டு நம்ம இணைக்கணும். இதே மாதிரி உங்கள் புத்தகத்துலேயும் நீங்கள் இணைச்சு இந்த பயிற்சியை செய்து முடிக்கணும். Now let us learn about domestic animals. Some domestic animals give us food items like milk, eggs, meat and honey. Some give us wool and leather. Hello Chiku, I am a goat. This is my young one, a kid. My home is a shed. People rear us for our milk and meat. They take us to graze. அன்பான குழந்தைகளை, இப்பொழுது வீட்டு விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டு விலங்குகளுள் சில நமக்கு பால், முட்டை, இறைச்சி, தேன் போன்ற உணவுப் பொருட்களை கொடுக்கின்றன. சில விலங்குகள் கம்பளி, தோல் போன்ற பொருட்களை கொடுக்கின்றன. சிக்கு, நான் ஒரு வெள்ளாடு. இது என் இளம் உயிரி ஆட்டுக்குட்டி. மக்கள் எங்களை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று பட்டியில் வைத்து பராமரிக்கிறார்கள். நான் மக்களுக்கு பால், இறைச்சி போன்றவற்றை தருகிறேன் அப்படின்னு வெள்ளாடு சிக்குவை பார்த்து சொல்லுது. ஹலோ சிக்கு, ஐ ஆம் எ ஷீப். மை ஹோம் இஸ் அ ஷெட். மை யங் ஒன் இஸ் அ lamp. I give wool. People use wool to make sweaters, gloves and shawls. It keeps them warm. குழந்தைகளே, அடுத்த படத்தை பாருங்கள். இது ஒரு செம்மறியாடு. இது சிக்குட்ட என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சிக்கு, நான் ஒரு செம்மறியாடு. இது என் இளம் உயிரி ஆட்டுக்குட்டி. எங்களை பட்டியில் வைத்து பராமரிக்கிறார்கள். நான் மக்களுக்கு கம்பளியை தருகிறேன். கம்பளியிலிருந்து கம்பளி சட்டை, கையுறை மற்றும் காலுறை போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. இவை குளிர்காலங்களில் உடலை கதகதப்பாக வைக்க உதவுகின்றன அப்படின்னு வெள்ளாடு சிக்குவை பார்த்து சொல்லுது. Look at the next picture. Hello Chiku, we are honeybees. Our home is a beehive. We live together in large numbers. We make honey from flowers. Look at the next picture. Hello Chiku, I am a hen. My home is called the coop. My young one is a chick. We are reared for our eggs and meat. Turkeys and ducks are also reared for their eggs and meat. Chiku said, I feel happy to have met all of you. Thank you and goodbye. She flew away. குழந்தைகளே, அடுத்த படத்தை பாருங்கள். சிக்கு, நாங்கள் தேனீக்கள். எங்கள் வாழிடம் தேன் கூடு. நாங்கள் அதிக எண்ணிக்கையில் ஒன்றாக கூடி வாழ்கிறோம். நாங்கள் பூக்களிலிருந்து தேனை தயாரிக்கிறோம் அப்படின்னு தேனீக்கள் சிக்குவிடம் சொல்லுது. அடுத்தது பாருங்க. சிக்கு, நான் ஒரு கோழி. இது என் இளம் உயிரி கோழி குஞ்சு. என் வாழிடத்தை கோழி கூண்டு என்பர். நான் முட்டை மற்றும் இறைச்சியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வான்கோழி மற்றும் வாத்து போன்றவையும் முட்டை, இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்று அனைவருக்கும் நன்றி கூறி சிக்கு பறந்து சென்றது. Next exercise, name the young ones. Look at the first picture. What is this? Very good. This is a calf. C-A-L-F. Calf. So you write calf. Look at the next picture. What is this? Chick. How many chicks are there? Very good. 3. So you write chicks. Chicks spelling C-H-I-C-K-S. Chicks. Look at the third picture. What is this? Very good. Kid. K-I-D. Kid. So you write kid.
அடுத்த பயிற்சி இளம் உயிர்களின் பெயர்களை எழுது. முதல் படத்தை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? வெரி குட். ஒரு கன்றுக்குட்டியோட படம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் அந்த கோட்டில் கன்றுக்குட்டி அப்படின்னு எழுதணும். கா இன் ரு இக் கு இட் டி, கன்றுக்குட்டி. அடுத்த படத்தை பாருங்கள். என்ன படம் கொடுத்துருக்காங்க? வெரி குட். கோழி குஞ்சு. எத்தனை இருக்குது? வெரி குட், 3 இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? கோழி குஞ்சுகள் அப்படின்னு எழுதணும். கோ லி இ கு இன் சு க இல், கோழி குஞ்சுகள். கடைசி படத்தை பாருங்கள். என்ன படம் கொடுத்துருக்காங்க? வெரி குட், ஆட்டுக்குட்டி. அப்போ இதை எப்படி எழுதணும்? ஆ இட் டு இக் கு இட் டி, ஆட்டுக்குட்டி. இதே மாதிரி உங்கள் புத்தகத்துலையும் நீங்கள் அழகாக எழுதணும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ டியர். ஸ்டே ஹோம் அண்ட் பி சேஃப்.